விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிருச்சு. ஆனால் பொரி அப்படியே இருக்குது. அது என்ன பண்ணுறது? ஈஸியாக ஒரு மசாலா பொரி எப்படி செய்கிறதுன்னு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பார்க்கலாம். 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவு பொரி எடுத்திருக்கேன். அதை நல்லா கொஞ்சம் சூடு பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுவாக வந்துடும். அதுக்காக தான். அப்படியே செய்கிறத விட வறுத்து செய்யும்போது இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை. ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். இப்போ அதே பேன் வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், ஆனால் இன்னுமே நல்லா வறுக்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் 1 கப் அளவு பொரி எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த குவான்டிட்டி சரியாக இருக்கும். நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா பொரிச்சிடலாம். இப்போ இதை எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. அதே எண்ணெயிலேயே நான் ஒரு 1/4 கப் அளவு உடைச்ச கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் ஆல்ரெடி வறுத்தது தான். நல்ல கிறிஸ்பியாக தான் இருக்குது. இருந்தாலும் எண்ணெயில் வறுக்கும் போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் தேவையில்லை. ஜஸ்ட்டு போட்ட உடனே எடுத்துடலாம். பாருங்கள், கலர் மாறிடுது. அது கட்டி எடுத்துருங்க. இப்போ அதே எண்ணெயிலேயே நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த டைமில் கருவேப்பிலை தீஞ்சிடும். அதுக்காக தான். போட்ட உடனே எடுத்துடலாம். மொறுமொறுவாக வந்துடும். இப்போது 2 பல் பூண்டை தட்டி போட்டுக்கலாம். நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி பூண்டை சேர்த்துக்கோங்க. நான் 2 பல் பூண்டு தான் எடுத்திருக்கேன். சிகப்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தப்பல நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கோங்க. ஒரு 2 சிட்டிக்கை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஃபுல்லாக லோவில் தான் இருக்கணும். இப்போ பெருங்காயத்தூள் போட்டுட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லாட்டி கரிஞ்சு போயிடும். அந்த கலர் மாறிடும். அந்த ஹீட்லேயே அது சரியாக வந்துடும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது ஏற்கனவே உப்பு இருக்கும் பொரியில் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையும் உடைச்ச கடலையும் கருவேப்பிலையும் போட்டாச்சு. நல்லா அந்த மசாலா நல்லா வர வரைக்கும் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பொரியை போட்டுடலாம். இப்போ இந்த பொரியில் இந்த காரம் நல்லா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது இப்படியே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி செய்யணுன்னா நம்ம கொஞ்சம் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் தான் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு அரை லெமன், அவ்வளோதான். இதை சேர்த்து செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக நம்ம மசாலா பொரி செஞ்சுட்டோம் பாருங்கள். அதிகமான பொருட்கள் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. வீட்டில் இருக்கிறத மட்டும்தான் செஞ்சுருக்கோம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை மாதிரி செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.